இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எது அழகு, நம்முடைய வாழ்க்கையிலே எது மிக அழகாக திகழ்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளிலும் கூட எது அழகு, நம்முடைய வாழ்க்கையிலே அழகை கொடுக்கக்கூடியது எது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஜெபம் ஒரு அழகு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்மை மாற்றுகிறது என்பதை சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொதுவாக ஜெபம் என்று சொல்லும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுக்கு மொழியில் என்ன செய்வாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க இல்லையா. அடுக்கடுக்காக மொழி வார்த்தைகளை பேசி ஜெபம்னா அந்த ஜெபம் தான் கேட்கப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் இந்த அடுக்கு மொழிகளால் வசனிப்பது ஒரு அழகல்ல, ஒரு ஜெபம் அல்ல. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளத்தை திறந்து நம்மளுடைய முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் நம்ம அவரிடத்தில் பேசுவது தான் ஒரு உண்மையான ஒரு ஜெபம். அதுதான் ஒரு உண்மையான ஒரு அழகு. நம்முடைய தேவையை அவரிடத்தில் நம்முடைய முழு மனதை திறந்து அன்னாளை போல அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறாங்கல்ல, நம்ம வாசிக்கிறோம்னு சாமுவேல்ல. அதே போல் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான் ஒரு உண்மையான அழகு. அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜெபம் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அழகை நாம் யாரிடத்தில் பார்க்கலாம்? தானியேலிடத்திலே பார்க்கலாம் இல்லையா. அந்த நேபுகாத்நேச்சாராலே சிறையாக அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை தான் இந்த தானியேல். பாருங்கள், ஒரு அடிமையாக அவன் பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருந்திருந்தா அவனுடைய மனதிலே எவ்வளவு வேதனைகள் நிறைந்திருக்கும், எவ்வளவு பாடுகள் நிறைந்திருக்கும். ஐயோ, நான் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி என்னால் இன்னும் ஜெபிக்க முடியுமா என்று சொல்லி பலவிதமான சிந்தனைகள் அவனுக்குள்ளே ஓடி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. ஐயோ, என்னை இப்படிப்பட்ட ஒரு அடிமையான சூழ்நிலைக்கு நான் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சிந்திக்கவில்லை. அன்றைக்கு அந்த பாபிலோன் தேசத்தில் அவனை ஒரு நல்ல உயர்ந்த அதிகாரத்தில் அந்த நேபுகாத்நேச்சார் வைத்திருந்தார். பாருங்கள், இன்னும் பலவிதமான குற்றங்களை சொல்லி அவனை எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்திருந்தாலும் அவனில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே அவங்க நினைக்கிறாங்க, அவனுடைய தேவர்களுக்கு அடுத்த விஷயத்தில் அவனை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுடைய பிரதானிகள் தேசாதிபதிகள் எல்லாம் ராஜாவினிடத்தில் வந்து முறையிடுறாங்க. ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர நம்ம பாபிலோன் தேசத்தில் உள்ள மாகாணத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உண்மை மாத்திரம்தான் வணங்கணும்னு சொல்லி பாபிலோன் அந்த ராஜா நேபுகாத்நேச்சாரும் சரி, என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டார். ஆனால் இந்த உத்தரவு போட்டு அவருடைய முத்திரையெல்லாம் வச்சாச்சு, எல்லா மக்களுக்கும் பறைசாற்றியாச்சு. இந்த 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த நபரும் யாரையும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யிட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. இது தானியேலுக்கும் தெரிய வருது. ஆனால் தானியேல் அந்த உத்தரவை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யலை, பயப்படலை. அப்போ அவனுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்திருக்கு பாருங்கள். அந்த அழகு தான் அவனுடைய வாழ்க்கையை மெருகூட்ட செய்தது. அந்த ஒரு ஜெபம் நிறைந்த அவனுடைய வாழ்க்கை பாருங்கள். ராஜாவினுடைய அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்து விட்டார் என்று சொன்ன போதிலும் அவன் என்ன தன்னுடைய மேல் வீட்டு அறைக்கு ஏறி போயிறான். அது நாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டின் மேல் வீட்டறையில் ஏறி எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பல கனிகளை திறந்து வைத்து தான் எப்பவும் செய்து வந்தபடியே அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நாம் அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. பாருங்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகு நம்மில் காணப்படுமா? நாம் யோசித்து பார்ப்போம். யாரையுமே வணங்கக்கூடாது நம்ம தேசத்தில் ஒரு ஆர்டர் வந்துட்டுன்னா நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நம்ம யோசித்து பார்ப்போம் இல்லை. ரொம்ப நம்ம ஒரு பயங்கரமான ஒரு உத்தரவு இல்லை அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சாரால் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு பாருங்கள். ஆனால் தானியேல் அதற்கெல்லாம் பயப்படலை. ஏன்னா அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். என் தேவன் எப்படியே என்னை காப்பாற்றுவார் என்று சொல்கிற நம்பிக்கை அவரிடத்திலிருந்து, அதுதான் அழகு. அவனுடைய ஜெபம் எந்த விதத்திலும் குன்றி போகவே இல்லை, பயந்து போகவில்லை, அவன் தடுமாறவில்லை. அவன் தான் முன் செய்து வந்தபடியே எப்போதும் அவன் ரெகுலராக எப்படி அவன் ஆண்டவரிடத்தில் ப்ரேயர் பண்ணானோ அதே அந்த ஜெபத்தை அப்படியே அவன் நினச்சி செய்து கொண்டே வந்திருக்கிறான். இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது நம்ம அப்படி தொடர்ந்து நமக்கு ஜெபிக்க முடியவில்லை. இந்த ஜெபம்
என்று சொல்லக்கூடிய அழகு நம்மில் மிளர்கின்றதா? வேதத்திலே பலர் ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட வல்லமையான விடாப்பிடியான ஜெபத்தை நம்மால் செய்ய முடிகிறதா? இல்லையே. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோன்னு சொன்னால், கடந்த சில மாதங்களாக, கடந்த 3 மாதங்களாக என்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், என்னுடைய பலவீனம், ஒவ்வொரு பலவீனமாக புதிய புதிய பலவீனங்கள், அது மருத்துவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத பலவீனங்கள் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தன. என்னால் என்ன செய்வதென்று ஒன்றுமே என்னால் செய்வதற்கு ஓடவில்லை. என்னால் ஜெபிக்க கூட முடியவில்லை. அப்படிப்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக 3 மாதங்களாக நான் ரொம்ப அவதிப்பட்டுட்டே இருந்தேன் பாருங்கள். அப்போ என்னால் ஜெபம் பண்ண கூட முடியலை. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே, இந்த ஒரு பலவீனம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை உம்மோடு கூட ஜெபத்திலே தொடர விடாதபடி என்னை தடுக்கிறது என்று சொல்லி, அந்த அழகு என்னிலிருந்து எடுபட்டு போயிட்டோ என்று சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்தில் அநேக வேளையில் கேட்டதுண்டு. அப்படிப்பட்ட என்னால் முழங்கால் படிட்டு கூட என்னால் ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட பலவீனங்களிலே நான் இருந்தேன். இப்போ ஆண்டோடத்தில் ரொம்ப அழுது ஆண்டோடத்தில் கேட்டேன், இசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரை, இந்த ஜெபம், என்னுடைய ஜெபம் உம்மிடத்தில் என்ன பேச முடியவில்லையா ஆண்டவரை? படுத்திருந்தால் நான் ஆண்டோடத்தில் ஜெபிச்சுட்டே இருப்பேன். என்னால் அவ்வளவு கஷ்டமாக இருந்தது பாருங்கள். அநேக வேளைகளிலே எலியாவினுடைய ஒரு அனுபவம், சூறை செடியினுடைய அனுபவம், போதும் கர்த்தாவை, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்னுடைய பலவீனம் மிகவும் என்னை சோர்வுக்குள்ளாகியது. ஆனால் கூட ஆண்டவரிடத்தில் நான் சில பொருத்தனைகளோடு நான் ஆண்டவரிடத்தில் சென்றேன். ஆண்டவரை, இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நான் செய்வேன் என்று சொல்லி சில பொருத்தனைகளோடு நான் ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணினேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை இன்றைக்கும் உங்கள் முன்பதாக நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய பெரிய கிருபை. அருமையான, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறையும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் நம்மை வந்து அமிழ்த்துகின்றன, ஆழ்த்தி போடுகின்றன. எலியாவை போன்ற அனுபவங்கள் நமக்கு வந்து விடுகின்றன. ஆனாலும் கூட நாம் ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கட்டுக்களெல்லாம் அருந்து போகிற சூழ்நிலையை என்னால் உணர முடிந்தது. அருமையான, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு நாளும் குன்றி போகக்கூடாது. ஜெபம் நிறைந்த வாழ்க்கை தான் ஒரு வீட்டிற்கு, ஒரு மனிதனுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. ஒரு வீட்டிற்கு எப்படி அந்த மேல் கூரை இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் யாரும் வசிக்க முடியாதோ, அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த ஜெபம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஒரு அழகு நிறைந்த வாழ்க்கையாக நிச்சயமாகவே இருக்க முடியாது. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிந்து கொண்ட அனுபவம் அதுதான். ஜெப குறைவின் காரணமாக ஒருவேளை எனக்கு ஆண்டவர் என்னை சிட்சித்தாரோ என்று சொல்லி நான் நினைப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் தானியேலை போல பல வெற்றிகளை நம்மால் பெற முடியும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அவரோடு கூட ஜெபத்திலே நாம் இணைந்து கொள்வோமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஜெபம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான அழகு என்பதை நாங்கள் தானியேலின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஐயா ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிப்பதை ஆண்டவரே அவன் விட்டு விடாமல் இருந்ததை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் வியாதிகளும் பலவீனங்களும் எங்களை நெருக்கினாலும் ஐயா நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, என்னை பலப்படுத்தின என் தேவன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒருவேளை பலவிதமான பலவீனங்களினாலே, வியாதிகளினாலே, பிரச்சனைகளினாலே, கடன் பாரங்களினாலே ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அவர்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் ஐயா இந்த வேளையிலே உம்முடைய கரம் அவர்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரம் அவர்களை தொட்டு ஆண்டவரே ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் சரி செய்து ஐயா ஜெபத்திலே உம்மோடு கூட ஆண்டவரே உம்மோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக, ஜெபத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்த என் அப்பா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் புதிய புதிய காரியங்களை ஆண்டவரே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் நிறைந்த வாழ்க்கையாக, அந்த ஜெபமே ஒரு அழகு நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.